வணக்கம். பிரேமா ராஜகோபால். கர்கோஸ் और கச்சுவா. இன்னைக்கு எடுத்திருக்கிற கதை பேரு கர்கோஸ் முயல் और கச்சுவா ஆமை. முயலும் ஆமையும். தீமி சால் பக்கி ஜீத். இன்னைக்கு நம்மளுடைய இந்த கதையினுடைய மாறல் தீமி சால். தீமி என்றால் மெதுவான சால், அணுகுமுறை அல்லது நடவடிக்கை. பக்கி ஜீத் உறுதியான வெற்றி. வாங்க பார்க்கலாம். एक जंगल में एक खरगोश और कछुआ दोनों दोस्त थे. ஒரு காட்டில் ஒரு கச்சுவாவும் ஒரு கச்சுவா என்னும் ஆமையும் கர்கோஸ் என்ற முகிலும் நண்பர்களாக இருந்தனர். கர்கோஸ்கோ அப்படி கதி பர் பகுத் கர்வத்தா. ஆனால் அந்த முயலுக்கு கர்கோஸ்கோ அப்படி தன்னுடைய கதி வேகத்தின் மீது கதி என்றால் வேகம். வேகத்தின் மீது பகுத் கர்வதா. தன்னுடைய வேகமான நடவடிக்கை மீது முயலுக்கு அதிகமாக கர்வம் இருக்கிறது. இப்ப கச்சுவாக்கு தீமி சால் பர் மஜா கூடாதாத்தா. அது கச்சுவாவினுடைய ஆமையினுடைய தீமி சால், அந்த மெதுவான அணுகுமுறையை பார்த்து மஜா கூடாதாத்தா கேலி செய்து கொண்டு இருந்தது. மஜாக் என்றால் கிண்டல், கேலி. பவுடா தாத்தா உஸ்ரே கச்சுவா கோ தௌடு கி चुनौती दी. அது கச்சுவாவினிடம் ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ஒரு சவால் கொடுக்கிறது. உஸ்னே கச்சுவா கோ தௌடு என்றால் ஓட்டம். தௌடுக்கு சுனோதி அப்படின்னு இருக்கனால அந்த சுனோதி ஒரு சேலஞ்ச். இப்போ ஓட்டப்பந்தயம் அதுகிட்ட ஓட்டப்பந்தயம் வைக்கும்படியாக அதுகிட்ட அந்த சேலஞ்சு கொடுக்குது. உஸ்னே கச்சுவா கோ தௌடுக்கு சுனோதி தீ அப்படின்றது. தீனா கொடுத்தது. அப்படிங்கும்போது என்ன கொடுத்தது? இது ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறதுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குது. நம்ம 2 பேரும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறது. தௌடு சுருகோத்தேகி. அந்த ஓட்டம் ஆரம்பித்தவுடன், தௌடு என்றால் ஓட்டம், சுருகோத்தேகி ஆரம்பித்ததுடன் கர்கோஸ் தேஜி பகுத் ஆகே நிகழ் கயா. இந்த கர்கோஸ் அந்த முயல் தேஜிசே வேகமாக, பகுத் ஆகிய நிகழ்கையா மிகவும் முன்னேறி வந்துவிட்டது. ஆகிய என்றால் முன்னால். இப்போ பகுத் ஆகியனா மிகவும் முன்னால், நிகழ்கையா வந்துவிட்டது. கச்சுவா அப்படி தீமி கதிசே, அதனுடைய கதி ஸ்பீடு என்ன? தீமி இல்லையா? இப்போ அதனுடைய அந்த மெதுவான வேகத்துடன் பினா ருக்கே ஆனால் நிற்காமல். ருக்னா என்றால் நிற்றல். அப்ப பினா ருக்கே அப்படின்னா நிற்காமல் அப்படின்னு எடுத்துக்கணும். பினா ருக்கே சல்தா ரகா. ஆனாலும் அது நிற்காமல் சென்று கொண்டே இருந்தது. தௌடுமே காஃபி ஆகிய அன்னைக்கு பாத். அதாவது ஓட்டத்தில், தௌடுன்னா ஓட்டம் இல்லையா? தௌடுமே காஃபி அதிகமான ஆகிய முன்னேற்றம் ஆனைக்கு பாத் வந்த பிறகு, அதிகமான முன்னேற்றத்தை அடைந்த பிறகு, அன்னைக்கே பாத் பிறகு கர்கோஸ்னே சோச்சாக்கி. இந்த கர்கோஸ் முயல் நினைத்தது. சோச்சா என்றால் நினைத்தல். சோச்சாக்கி என்னவென்றால் கச்சுவா அபி பகுத் பீச்சேகே. இந்த முயல் ஆமையானது அபி இப்போது பகுத் பீச்சேகே மிகவும் பின்தங்கி இருக்கிறது. பீச்சே என்றால் பின்னால், ஆகே முன்னால் இல்லையா? எங்கே பீச்சே என்று கேட்ப. அபி பகுத் பீச்சேகே, அது மிகவும் பின்தங்கி உள்ளதே. அவர் ஆறாம் கர்ஸ் தகை, நாம் இப்போது ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவருடன் அது 6ஆம் ஓய்வு கர்சக்தாக எடுக்க முடியும் அப்படின்னு அது மனசுக்குள்ள நினைக்குது. நாம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். பேடுக்கு நீச்சே சோகையா, ஒரு மரத்தின் அடியில் நல்ல சுகமாக தூங்கிவிட்டது. பேடுக்கு நீச்சே என்றால் அடியில், சோ என்றால் உறங்குதல். சோ கயா அப்படின்னு முடிஞ்சிருக்கனால உறங்கிவிட்டது. கச்சுவா லகாதார் செலுத்திரகா. ஆனால் அந்த ஆமையானது லகாதார் தொடர்ந்து சல்திரகா சென்று கொண்டே இருக்கிறது. और सोते हुए खरगोश से आगे निकलकर रेस की अंतिम रेखा तक पहुंच गया. அது லகாதார் சல்தேரகா அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த ஆமை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் சோத்தேகுயே, அத்துடன் சோத்தேகுயை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கர்கோஸே அந்த முயலை விடவும் ஆகிய நிகழ்கர் முன்னேறி ரேஸ் என்றால் அந்த ரன்னிங், அந்த இங்கிலீஷ்ல இருக்கு ரேஸ்கி. ரேஸினுடைய அந்திம் ரேகா இறுதி கோட்டை. ரேகா என்றால் கோடு, அந்திம் இறுதி. அவன் இறுதி கோட்டு வரை பகுஞ்சுகையா அடைந்து விட்டது.
தக் என்றால் வரை. पहुंच गया சென்று அடைந்தது. कछुआ लगातार चलते रहा और सोते हुए खरगोश से आगे निकलकर रेस की अंतिम रेखा तक पहुंच गया. ஜப் கர்கோஸ்கி நீந்து குழி. எப்போது அந்த முயலினுடைய தூக்கத்திலிருந்து விழிப்பு ஏற்பட்டதோ, நீந்து குழி உறக்கத்திலிருந்து எழும்பியதோ, குழி என்றால் விழித்தல். அப்ப நீந்து குழி எப்போது அதனுடைய உறக்கம் விழித்ததோ, தோ உடனே வதிகை சிசை தௌடாது வேகமாக ஓடியது. தபு கச்சுவா ஜீத் சுகாத்தா. ஆனால் அப்போது, தபு என்றால் அப்போது, கச்சுவா ஜீத் சுகாத்தா முயலானது ஜெயித்து இருந்தது. ஜீத் என்றால் சக்சஸ், சுகா ஜெயித்து முடித்திருந்தது. जब खरगोश की नींद खुली तो वह तेज से दौड़ा, तब कछुआ जीत चुका था. கஹானிக்கு சீக் மாரல் என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த ஸ்டோரியுடைய கஹானியினுடைய மாரல், धीमे और निरंतर दौड़ने वाले ही दौड़ जीते हैं. மெதுவாக தீமே और निरंतर தொடர்ச்சியாக दौड़ने वाले ஓடிக்கொண்டிருப்பவரே தௌடு ஜீத்தேகே கூட்டத்தில் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறது இந்த ப்ராவர்பு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். மத்தலப் அர்த்தம், மீனிங் அப்படின்னா எடுத்துக்கிட்டா, கமண்டுன்னா கரையன், கர்வம் படக்கூடாது. கமண்டு கர்வம், கரையம் படாதீர்கள். அவர் अपने लक्ष्य की ओर, உங்களுடைய லட்சியத்தை நோக்கி, ஓர் என்றால் நோக்கி, लगातार தொடர்ச்சியாக, मेहनत करते रहें உழைத்து கொண்டே இருங்கள். मेहनत என்றால் உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு இடையில அந்த கமண்டு வந்துடக்கூடாது இல்லையா. அந்த கர்வமானது நம்மை பின்னோக்கி இழுத்துவிடும். அதனால் கமெண்ட் ந கரேன், अपने लक्ष्य की ओर लगातार मेहनत करते रहें. எவ்வளவு ஜெயித்தாலும் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஜெயிப்பதற்காக கடின உழைப்பு தான் தேவையே தவிர அங்கே கர்வம் ஆகாது அப்படின்னு இந்த கதை நமக்கு உணர்த்துது. ஓகே, தேங்க்யூ. அடுத்த கதையில் நம்ம பார்க்கலாம்.